நீங்க இப்போ ப்ரிவியூல பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்ச சாங்ல உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவ ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற நண்பர்களா இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் ஐக்கான கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை மட்டும் ஆல்ல கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் ஃபோன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் சேக் எஃபெக்ட் வந்து தேவைப்படும். இதை பதிவிறக்கம் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பீட் மார்க் சேக் எஃபெக்டை எப்படி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரிலனா பரவாயில்ல, அதுக்கான ஒரு வீடியோவும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு கூட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற அந்த பீட் மார்க்கையும் சேக் எஃபெக்டையும் உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ப்ராஜெக்டை உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செகண்டில் 9:16 இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை உள்ளே ஆட் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ண போகிறோம். இமேஜை உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் மீடியான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள விவால் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஒரு ஃபோட்டோ, அதாவது நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போது நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் மேலேருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் பேக்ரவுண்ட் உள்ள ஒயிட் கலர் எதுவுமே தெரியாமல் ஃபுல் ஸ்க்ரீன், அதாவது அதோட 9:16 உள்ள அந்த ஃபுல் ஸ்க்ரீன்லையும் உங்களோட ஃபோட்டோ வந்து இதே மாதிரி வந்து செட் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டாலோ உங்களோட இமேஜ் ரொம்ப ஓரமாக இருந்தாலோ நீங்கள் 2 வரல யூஸ் பண்ணி ஃபோட்டோவை லைட்டாக ஜூம் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணி ஃபோட்டோவை சென்டர் செட் பண்ணால் செட் பண்ணிக்கலாம். இப்போது நான் சொன்ன எல்லா அலைன்மெண்ட்டும் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு விவால் கொடுத்துட்டு உங்களோட அடுத்த பிக் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த பிக் ஆட் பண்ணக்கப்புறம் எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணி டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி காமிச்சேனோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு பிஜிஎம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸோ நான் கொடுத்துருக்க அந்த பிஜிஎம் பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க அந்த பிஜிஎம் பிடிக்கலாட்டி அந்த பிஜிஎம்மை கிளிக் பண்ணுங்கள், அதாவது அந்த ஆடியோவை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க இந்த ஆடியோவை டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ உள்ளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு மாஸ் பிஜிஎம்மாக இருந்தாலும் சரி தான், அதாவது ஒரு சாங் மாஸ் சாங்காக இருந்தாலும் சரி, அதாவது மோட்டிவ் சாங்காக இருந்தாலும் சரி, ஒரு கெத்து சாங்காக இருந்தாலும் சரி, ஓகேவா. நான் கொடுத்துருக்க இந்த ஆடியோவை எடிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோவை டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ உள்ளே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஆடியோவை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆடியோவை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இப்போது பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்துராஜ் கிரியேஷன் சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். நான் கொடுத்துருக்க அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீழே, அதாவது மேலே உள்ள அந்த மீடியா ஐக்கான் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட கிளறி போயிடும். இப்போது மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட ஃபோட்டோ அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க.
அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும் உங்களோட ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மேலே ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளேயே நம்ம இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், பேக்ரவுண்டில் நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் போய்க்கோங்க. இதில் நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நான் ரொம்பவே ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். இதில் நான் சொல்கிற இடத்துல மட்டும் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் போய்க்கோங்க. இதில் ரைட் சைடை மூவ் பண்ணிங்கன்னா தெரியும், இதில் நான் ஆட் பண்ணிக்க எல்லாமே தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பிஜிஎம் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது ஆடியோ, அதாவது நீங்கள் வேறு ஏதாவது சாங் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த சாங் நேமை கூட டைப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஆட் பண்ண அந்த பிஜிஎம் நேமை கூட நீங்கள் டைப் பண்ணி டிக் கொடுத்துக்கலாம். சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அதிராஜ் கிரியேஷன் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் நேம் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட நேம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களோட இன்ஸ்டா ஐடி இருந்தால் இன்ஸ்டா ஐடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ரெண்டையும் நீங்கள் தெளிவாக பண்ணக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1:1 இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் 1:1 இமேஜ்னு இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணோனையும் லாஸ்ட் உள்ள இந்த மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள இந்த மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கலர் பேரும் இப்போ உங்களோட ஒரு இமேஜ், ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும் அந்த இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துக்கலாம். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா தெரியும், இப்போ லாஸ்ட் கீழே ஒரு குரூப் நான் வந்து கொடுத்துருப்பேன், குரூப் அண்ட் மாஸ்க்னு சொல்லி கொடுத்துருப்பேன். மேலே உள்ள குரூப்பில் நம்ம இமேஜ் எல்லாமே இப்போ சேஞ்ச் பண்ணோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வைக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பிஎன்ஜி இமேஜ் இருக்கும், மொபைல் பிஎன்ஜி இமேஜ், அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஓகேவா, அந்த மொபைல் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மொபைல் பிஎன்ஜி இமேஜில் எந்த இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணாலே போதும் உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ என்னோட மொபைல் பிஎன்ஜி மொபைல்குள்ளே நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட்லேயும் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். அந்த குட்டி பாக்ஸ்குள்ளேயும் நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் சொன்ன எல்லாமே தெளிவாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டபுள் பீட் மார்க்ங்கிற இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த டபுள் பீட் மார்க் கூட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டுக்கு இமேஜ் மட்டும் தான் இருக்கும். இந்த எல்லா இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜை சேஞ்ச் பண்ணுறது ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிட்டேன், அது ரொம்பவுமே ஈஸி தான். நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணுங்கள், கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கலர் பேரும். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணாலே போதும் உங்களோட ஃபோட்டோ இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, அதை கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் உங்களோட அடுத்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படித்தான் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி நான் எடிட் பண்ண போகிற எல்லா இமேஜையும் 1 by 1 சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இந்த எல்லா இமேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. சேக் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேக் வந்துக்கோங்க. சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1, எஃபெக்ட் 2, எஃபெக்ட் 3ன்னு சொல்லி ஒரு 3 எஃபெக்ட் தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி அதை எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கிற பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே வந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எஃபெக்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். இப்போ நம்ம எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. பேக்ரவுண்டுக்கு எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும், எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கிட்டு அகெயின் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1லேருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டோம். இப்போ எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணி அதில் எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இந்த எஃபெக்ட் எங்கே ஆட் பண்ணு கேட்டிங்கன்னா பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வைக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வைக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணி அதாவது மொபைல் பிஎன்ஜி இமேஜுக்குள்ளே ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜை கிளிக் பண்ணி அதில் எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ நான் எஃபெக்ட் உள்ள எஃபெக்ட் எங்கே ஆட் பண்ணிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே உள்ள அந்த குரூப்பை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்தேன். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை எடிட் குரூப் பண்ணேன். இப்போ அதில் நான் கீழே உள்ள இமேஜில் நான் இந்த எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டேன். செகண்ட் எஃபெக்ட்டை காப்பி பண்ணதை இங்கே வந்து நான் வந்து கொடுத்துட்டேன்.
நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 இமேஜுக்கு எல்லாத்துமே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட் 3 கிளிக் பண்ணி அதில் எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ எஃபெக்ட் 3ல உள்ள எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கிட்டு பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை எங்கே ஆட் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கும். இந்த ரைட் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்மளுக்கு இமேஜ் வந்து ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 2 இமேஜுக்கு நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஊடல ஒரு இமேஜுக்கு நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி அதில் எஃபெக்ட் போய்ட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தா போதும். அந்த எஃபெக்ட் உள்ள வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜுக்கு எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். அடுத்து 3வது இமேஜுக்கு நான் வந்து எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். இதே மாதிரி ஊடால பார்த்தீங்கன்னா 2 இமேஜுக்கு ஒரு வாட்டி நான் வந்து இமேஜுக்கு எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். அந்த ஊடால உள்ள இமேஜில் மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து எஃபெக்ட்டை இதே மாதிரி 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சொன்னது நான் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஊடால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜுக்கு நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். அந்த ஊடால உள்ள இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை ஆடியோட எண்டு வரையா வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆடியோட எண்டு வரையா ஊடால உள்ள எஃபெக்ட் எல்லாத்துலேயும் எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சிசியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷோ பண்ணிக்கலாம். பேக் வந்துக்கோங்க. சேக் எஃபெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிசி இருக்கும். ஃபஸ்ட்டு சிசியோட லெஃப்ட் சைடில் கனெக்ட் இருக்கும். அது லாங் ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் கீழே உள்ள அந்த 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் இந்த 3 செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் 4 லேயர் பேஸ்ட் 3 லேயர் கொடுத்துருங்க. அந்த 3 உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த 3ஐயும் மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆடியோட எண்டு வரையாக போய்க்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோ தான். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷோ பண்ணிக்கலாம். வீடியோ ஷோ பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.